இது சிலுவை தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் பேசினதாக சொல்லப்படுகிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 7 வாக்கியங்களில் இது 2வது வாக்கியம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 தொடங்கி 43 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு வழங்குறது, தன்னுடைய நிலை என்ன என்பதை அவர் பொருட்படுத்தாமல், நான் இப்போ என்ன நிலையில் இருக்கிறேன், இப்போ நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து உதவி கேட்டால் உடனே நாம் என்ன சொல்லுவோம்? அடையாப்பா, நானே இவ்வளோ பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னை வந்து கேட்டுட்ருக்க, வேறு யாரையாவது போய் பாருன்னு நாம் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். உண்மைதானே? நாம் ஏதாவது ஒரு சிக்கல்லையோ பிரச்சனையிலையோ தொல்லையிலையோ வேதனையிலையோ இருக்கிறப்ப நம்முடைய உறவுக்காரங்கள் கூட, நம்ம சொந்த மகன் கூட நம்மகிட்ட ஏதாவது பேச வந்தானா, தம்பி நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, நான் ஒரே டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவோம் இல்லையா? இதுதானே இன்றைக்கு நடக்குது. இதுதானே இந்த மனிதனோட இயல்பு. ஆனால் இங்கே ஒரு மாமனிதன், ஒரு புனிதமாக்கப்பட்ட மனிதன் சிலுவையிலே இரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் தான் எப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை செய்கிறவர் என்பதை உணர்த்தும்படியாக இந்த சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. என்னென்னா, நீங்கள் நினைக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம தப்பு பண்ணால் இயேசு கிறிஸ்து அந்த கடைசியில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கல்வனை மன்னித்தது போல நம்மையும் மன்னித்து விடுவார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு, சுத்தமான முட்டாள்தனம். ஏன்னா இவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவராக இருந்தால் அந்த கூட இன்னொருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா, அவனையும் மன்னிச்சிருக்கலாம். ஏப்பா, நான் ஒரு மனிதனாகிலும் கெட்டு பாதாளம் போவது எனக்கு சித்தம் இல்லை, நான் மனிதர்களை மன்னிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், அதனால் உன்னையும் மன்னிச்சிட்டேன், 2 பேரும் பரலோகத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அப்போ அங்கே என்ன பார்சியாலிட்டி, அங்கே என்ன பாரபட்சம் இருக்குது? ஒருத்தன் மன்னிக்கப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். உன்னை நான் தண்டிப்பேன், உன்னை நான் நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவேன்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவனை, இவனுக்கு இருக்கிற நன்மையை மட்டுமே சொல்லுகிறான். சரி, எதனால் அந்த சம்பவம் அப்படி ஒரு நிலை அங்கே வந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு மன்னிப்பு பெற்று பரதேசுக்குள்ளே போனால் பார்த்தீங்களா, அவனை விட்டுருவோம். இன்னொருத்தன் மன்னிப்பு பெறாத ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஏன் ஆண்டவருடைய பார்வையில் படலை, ஆண்டவர் ஏன் அவனை பொருட்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆண்டவர் நம்மை பொருட்படுத்தாமல் இருக்கிறார் என்கிற ஒரு நிலையும் இருக்குது. இந்த நிலை ஏன் வருகிறது என்பதை முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று, அவன் சொல்கிறான், சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எதனால் அந்த பிரச்சனை வந்ததுன்னு நாம் பார்க்கறது இல்லை. நாம் உடனே என்ன சொல்லிடுறோம்?
ஆண்டவர்கிட்ட போய், நீ உண்மையிலேயே கடவுள் தானா? நீ உண்மையிலேயே நீ கடவுள் தானா? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? எதனால எனக்கு இந்த பிரச்சனை? நான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரேன் தானே, காணிக்கை போட்டுட்டு தான் இருக்கிறேன். என் சம்பளத்தில் என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் போடுறேன்ல. ஏன் நான் இப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரச்சனை, எங்கள் வீட்டில் கஷ்டம், என் பிள்ளை குட்டிங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் மனைவி என்னை மதிக்க மாட்டேங்கிறா, கடன் பிரச்சனை, இத்தனை தொல்லைகளை ஏன் நீ எனக்கு கொடுக்குற? நீ உயிர் தெழுந்தது உண்மையா? நீ கன்னியின் வயிற்றில் பிறந்தது உண்மையா? நீ பிதாவுடைய மகன்கிறது உண்மையா? அது உண்மையாக இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கணும். நீ உண்மையிலேயே உலக ரட்சகருங்கிறது உண்மையாக இருந்தால் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து நீ விடுவிச்சு தான் தீரணும். அப்போ தான் நான் நம்புவேன் நீங்கள் உலக ரட்சகர்னு. ஏன் ஒருத்தன் பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியல, உலகத்தில் இருக்கிற எல்லாரோட பாவத்தையும் நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீங்க? என்னென்ன கேள்வி கேட்குறோம். இதை கூடவா செய்ய முடியல? அப்பா கிட்ட கேட்கணும்ல, அப்பா ஒரு சைக்கிள் கூடவா எனக்கு வாங்கி தர முடியல, ஒரு பைக் கூடவா வாங்கி தர முடியல அப்படின்னு கேட்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட நாம் கேட்டு அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நாம் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தொல்லைகளும் வேதனைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வே இல்லை, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம அவரை ஏளனம் தான் பேசுகிறோம். நீங்கள் உண்மையிலேயே உயிர் தெழுந்தது உண்மைனா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்கள் இயேசு கிறிஸ்துங்கிறது உண்மைனா, நீங்கள் பிதாவுடைய மகன்கிறது உண்மைனா, நீங்கள் கன்னியின் வயிற்றில் பிறந்திருக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பிரச்சனை எனக்கு இன்னையோட முடியணும். அப்படி முடிஞ்சால் தான் நான் உங்களை கடவுள்னு ஏற்றுக்குவேன். எத்தனை முறை நாம் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு காண முடியல. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே வர்றதில்லை. ஆனால் இங்கே ரெண்டாவது கள்வன் சொல்கிறான் பாருங்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறன்னு உனக்கு தெரியுதாடா? நாம் இனி அடுத்தது சாக போகிறோம், நமக்கு தீர்ப்பு எழுதியாச்சு, மரணம் தான் நம்முடைய தீர்ப்பு. நாம் இனி என்ன பண்ணாலும் இந்த சிலுவை விட்டு நம்மளை இறக்கி கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. இப்போ கூடவா நீ திருந்த மாட்டேங்கிற? இப்போ கூடவா உனக்கு கடவுள் பயம் வரல? சொல்லு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நீ பயப்படலையா? ஏன் அவரை நீ இகழ்ந்துக்கிட்டு இருக்கிற? இதுக்கு மேலே நாம் இறங்கி போய் இந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது. இது கடைசி நேரம். நமக்கு தீர்ப்பு எழுதியாச்சு, நம்ம சிலுவையில் தொங்கப்பட வைத்து கொண்டிருக்கிறோம். இனி மரணம் தான் நமக்கு அடுத்து சம்பவிக்க போகிறது. அப்போ கூட நீ என்ன ஆகலை? திருந்தலையே. சில பேர் சாக வரைக்கும் திருந்த மாட்டான். செத்தும் கெடுத்தான் சீதகாதி. சாக வரைக்கும் சில பேர் திருந்தவே மாட்டான். நம்ம ஆலயத்துலையும் சரி, நம்முடைய திருச்சபையிலையும் சரி, சாக வரைக்கும் அவன் திருந்தவே மாட்டான். எப்போ பாரு பிரச்சனை, ஏதோ ஒரு திருட்டு பெரட்டு, பொய், பித்தலாட்டம், பதவி வெறி, காணிக்க காசை திருடுறது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சாக வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பானே தவிர அவன் சாகும்போது கூட திருந்த மாட்டான். இவன் தான் அந்த கள்வன். யாருங்க? மற்றொரு கள்வன். அவனை பார்த்து தான் இவன் கேட்குறான், உனக்கு தண்டனை நீ திருந்தலையாடா? கர்த்தர் எத்தனை முறை நம்முடைய சக நண்பர்களை, சக தோழர்களை தண்டிக்கிறார். வியாதியினால், பிரச்சனையினால், இழப்புகளினால் தண்டிக்கிறாரே. அப்போ கூட திருந்த மாட்டான். ஏன்னா அவன் ருசி கண்டுட்டான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதல்களிலும் வேலைக்கு போகாமல் காணிக்க காசை எடுத்து தின்னு பழக்கப்பட்டுட்டாங்க. திருச்சபையை ஏமாற்றி, திருச்சபை மக்களை ஏமாற்றி, திருமண்டல மக்களை ஏமாற்றி அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. அதனால சாகும் வரை அவங்க திருந்த மாட்டாங்க. சாகிறப்ப கூட ஏதோ ஒரு பதவியில் இருந்து தான் அவங்க சாவாங்க. சில பேர் தெரியுங்களா அவங்களுக்கு, சாக வரைக்கும் இவனுக்கு ஒரு பதவி இருக்கணும், இருந்தால் தான் இவன் உயிரோடு இருப்பான். பதவி இல்லாட்டி இவன் செத்து போயிடுவான். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, கடைசி வரைக்கும் திருந்தாதவங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் இவன் கேட்குறான். நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டும் இன்னும் தேவனுக்கு பயப்படுகிறது. அடுத்து கேட்குறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இந்த தண்டனை நமக்கு சரிதான், ஏன்னா நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம்.
நாம் அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம், நம்ம திருடி இருக்கிறோம், நம்ம கொள்ளையடிச்சிருக்கிறோம், நம்ம பொய் பேசியிருக்கிறோம். நம்முடைய செயலுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரண தண்டனை நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த பாவத்திற்கு. இது நியாயமானது தான், நம்மளை தண்டித்தது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ தன்னுடைய நிலையை அவன் அறிக்கை பண்ணுறான். நான் செஞ்சது தப்பு தான், அந்த தப்புக்கேற்ற தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை உணர்ந்து அவன் பேசுகிறான். நாம் நியாயம்தான், நாம் தண்டிக்கப்படுவது நியாயம்தான். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் என்ன தப்பு பண்ணணுமோ, நாம் என்ன அயோக்கியத்தனம் பண்ணணுமோ அதுக்குண்டான பலன் நமக்கு வருது. அதைத்தான் இப்போ நாம் அடைஞ்சிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிறான் தண்டனையை. தான் செய்த தவறுக்கான தண்டனை வந்துவிட்டது என்பதை உணர்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது உணர்றதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அவன் உணர மாட்டான். இது இந்த தவறினால் தான் நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது. நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணோம், இப்படி ஒரு ஏமாற்றணும், இப்படி துஷ்பிரயோகம் பண்ணணும், நாம் திருச்சபை மக்களுக்கு விரோதமாக பேசணும், காணிக்கை காசுகளை எடுத்து வீணாக செலவு பண்ணணும், அது பொது காசை எடுத்து வீணாக நம்ம சொந்தத்துக்குன்னு நம்ம பயன்படுத்திட்டோம், பதவிக்காக நம்ம எத்தனையோ பேரை அவமானப்படுத்தணும், எத்தனையோ பேரை ஏமாற்றணும், நம்ம ஜெயிக்காமல் இருந்து ஜெயிச்சோன்னு பொய் சொன்னோம். இப்படியெல்லாம் நம்ம செஞ்ச தண்டனைக்காக, செயலுக்காகத்தான் இப்படி ஒரு தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்று உணராத ஜனங்கள், உணர்வு இல்லாதவங்களாக தான் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நாம் செய்த செயலுக்கு ஏற்ற தக்க தண்டனையை நாம் பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றும் நடப்பிக்கவில்லையே. அவரை போய் கேட்குறியடா, நீ கிறிஸ்துவா இருந்தா என்னையும் இறங்கு, நீயே இறங்குன்னு சொல்கிறியே. அவர் ஒரு தப்பும் பண்ணாதவர்ரா. தகாத விஷயங்கள் ஒன்றும் அவரிடத்துல இல்லை. அவர் தப்பானவர் கிடையாது, தப்பான காரியம் அவரிடத்துல இல்லை அப்படின்னு அவரை ஒரு நீதிமான் என்று அவன் அங்கே அறிவிக்கிறான். கிறிஸ்து ஒரு நீதிமான் என்பதை அவன் அறிவிக்கிறான். இவர் தப்பு ஒன்றும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை. இவர் உண்மையுள்ளவர். இவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர், மீட்பர். இவரிடத்துல எந்த விதமான பாவமும் இல்லை, எந்த விதமான அக்கிரமம் கிடையாது, எந்த விதமான தப்பிதங்களும் இவரிடத்துல கிடையாது. அவர் நீதிமான். அவர் ஏன் தண்டிக்கப்படணும்? அவர்கிட்ட நீ ஏன் போய் ஏளன பேசுற? அவரை ஏன் நீ இகழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அவரை ஏன் நீ ஏமாத்துற? இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளுங்கிற பேரை சொல்லி அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் மெய்யான ரட்சகர், மெய்யான தேவன் சொல்லிக்கிட்டு இவன் உள்ளொன்னும் புறம்பொன்னுமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். விபசார பாவத்திலையும் வேசித்தனத்திலையும் பணங்களை திருடுவதிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவன் பாருங்க சொல்கிறான், தகாதொன்றும் அவர் செல்லவில்லையே. அவரை போய் இகழ்ந்துக்கிட்டு இருக்கிறிய, அவரை போய் ஏமாத்துறிய, அவரை போய் நீ அவமானப்படுத்துறிய. சொல்லி பாருங்க, இன்னைக்கு நீங்கள் எவனும் கேட்க மாட்டான். அவன் செவிட்டு விரியன்களைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இயேசுவை நோக்கி, இப்போ தான் இயேசுவை பார்க்குறான். பார்த்துட்டு, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்கிறான். ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யம் அழிவில்லாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு ராஜாவா யார் வரப்போறாங்க? இவர் தான் வரப்போறார். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரை அனுமதிப்பதற்கு அந்த வீட்டின் உரிமையாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஒரு ஆலயத்தில் ஒரு மனிதனை உள்ள அனுமதிப்பதற்கு அந்த ஆலயத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர் யாரோ அவருக்கு தான் அனுமதி இருக்கு. அப்போ ஒரு தேசத்தில் ஒரு மனிதனை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் அனுமதி கொடுக்கணும். அதுபோல ஒரு ராஜ்யம், தேவராஜ்யம், அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யத்தில் இவர் தான் ராஜாவாக இருக்க போகிறார். இவர் அனுமதிச்சா மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். அதனால அவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், என்னையும் நினைச்சுக்குங்க. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் கவனிச்சுட்டு சொல்றாரு, அவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட காரியம் தேவ பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் அவனை பார்த்து, உனக்கு தேவ பயம் இல்லையான்னு கேட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன், என் பாவங்கள் எனக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துருக்குதுங்கிற அந்த
தன்னை அவன் தேவ சமூகத்தில் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அங்கே ஆண்டவரோட பாதத்தில் வச்சுட்டு அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த தண்டனையை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுகிறான். மூணாவது, அவரை நீதிமான் என்று அறிக்கை பண்ணுறான். நாலாவது, இந்த ராஜ்யத்தின் ராஜாவே இவர் தான் அறிக்கை பண்ணுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் நீயும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். சரி, இயேசு சொல்லிட்டார் அவனை பார்த்து. அவன் பரதீசுக்குள்ளே போனானா இல்லையா? அது வேணும்ல. அவன் பரதீசுக்குள்ளே போனானா, அவன் இன்றைக்கு என்னைக்குன்னா இயேசு கிறிஸ்து போகிற அன்னைக்கு அவனும் அங்கே போயிடுவான். என்னோட கூட என் கூடவே நீயும் வரப்போகிற அப்படிங்கிறது சொல்லிடுறார். இப்போ இவன் போனானா இல்லையான்னு ஒருத்தர் சாட்சி சொல்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் என்கிற அந்த பரிசுத்த மனிதன் சொல்கிறான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் எவ்வளவோ ஊழியம் பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்கள் எழுதுகிறேன், எவ்வளோ நிருபங்கள் எழுதியிருக்கிறேன், எத்தனையோ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் மேன்மை பாராட்டுற அளவுக்கு என்கிட்ட தகுதி இல்லை. கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை எனக்கு ஒரு வெளிப்படுத்துதலை உண்டாக்குனாரு, அதைத்தான் நான் மேன்மையாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், கிறிஸ்துவை நீதிமான் என்று அறிவித்த ஒரு மனிதன், கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாதவர் என்று அறிவித்த ஒரு மனிதன், கிறிஸ்து ராஜ்யத்தின் ராஜா என்று அறிவித்த ஒரு மனிதன் 14 வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட சிலுவை மரணத்துக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 2 கொரிந்தியருக்கான இந்த 2வது பயணத்தை எழுதுகிற போது 10-15 ஆண்டுகள் நிறைவேற்று விடுகிறது. அப்போ கொருந்து பட்டணத்துக்கு போகிறப்ப அவர் எழுதுகிறார், இப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி கொருந்து மக்களுக்கு எழுதுகிறார். 14 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை நான் அறிவேன். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3ஆம் வானம், இந்த வானம் அதுக்கு மேலே ஒரு வானம், அதுக்கு மேலே ஒரு வானம், அப்படி இல்லை. இந்த பூமி, இதற்கு அடுத்தது ஆன்மாக்கள் ஆத்துமாக்கள் தங்குகிற இடம், அதுக்கு அடுத்தது பரதீஸ். இந்த பரதீசு வரை எடுத்துக்கொள்ளப்படுகிறார். தரிசனமா பரதீசனுடைய தரிசனத்தை பார்க்கிறாரு பவுல். சொல்றாரு, என்ன சொல்றாரு? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ நான் அறியேன். அவன் உடம்பு மாமிசமாக இருந்துச்சா அல்லது மாமிசம் இல்லாமல் இருந்துச்சா எனக்கு தெரியாது. நிச்சயமா அது மாமிசமா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா பவுலே எழுதுறார், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியிலே சிந்தப்பட்டதற்கு பிறகுதான் அவருடைய சரீரம் அடக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த இரத்தமும் இந்த மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அதனால அவன் சரீரத்துக்கு புறம்பே இருந்திருப்பான் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. அதை கடவுள் தான் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாக வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் அந்த பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே மனுஷர்களுக்கு தெரியாத பாஷையை அவன் பேசிட்டு இருக்கிறான் தேவதூதர்களோட அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியப்படுத்தினாங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவனே தவிர என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டிக்க மாட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, தன்னிடத்தில் யார் ஒப்புரவானார்களோ, தன்னிடத்திலே தன்னை தாழ்த்தி எவன் தன்னுடைய தேவ சமூகத்திற்கு வந்தானோ அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. கல்வன் தான், அவனுக்கு அதுவரை சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, இயேசு கிறிஸ்து யாருங்கிறது தெரியல. கடைசியில் கிடைச்ச வாய்ப்பில் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். இன்னொருவனோ கடைசி கிடைத்த வாய்ப்பிலும் ஆண்டவரை இகழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ நமக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, நாம் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை தான் செய்கிறோம், கடவுளை தூஷணப்படுத்துகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர
நம்மையும் பரதீசுக்குள் அழைத்து கொள்ள அவர் விருப்பப்படும்படியாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்பது நிச்சயமாக இல்லை. நாம் இன்னும் அவரை இகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், அவரை அவமானப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம், அவரை கேவலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம், தினம் தினம். அன்பானவர்களே, அந்த பரதீசுக்குள் நுழைந்த இரண்டாவது கல்வனை போல நாமும் நம்மை முழுமையாக மாற்றிக்கொண்டு இயேசுவை உண்மையாய் அறிந்து கொண்டு உண்மையாய் தெரிந்து கொண்டு அவரோடு கூட நாம் இணைகிற போது அவனுக்கு கிடைத்த அதே பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு கல்வனை போல அல்ல, அவனை பின்பற்றுகிறவராய் இருக்கிற நம்மை முழுமையாக மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு நாமும் பரதீசுக்குள் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் சிலுவையில் மொழிந்த அந்த இரண்டாவது வாக்கியத்தை தெளிவாய் பேசும்படியாக கர்த்தர் நீர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர், அதற்காக நன்றி. நாங்களும் எங்களை முழுமையாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து எங்களுடைய நிலையை உணர்ந்து எங்களுடைய செயலுக்கேற்ற பலனை நாங்கள் அடைந்ததாக நாங்கள் எங்களை ஆண்டவரே முழுமையாக மாற்றிக்கொண்டு முழுமையாக எங்களை திருத்தி கொண்டு முழுமையாக எங்களுடைய ஆன்மாவையும் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய செயல்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் திருத்தி கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழ்ந்து பரதேசுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.